வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கிற 14வது டெஸ்டோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஓகேவா? 14 டெஸ்ட்டுமே நம்ம பிடிஎஃப் டெலகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதில் இருக்கிறத போய் ஜாயின் பண்ணிட்டு அதில் இருக்கிற 14 கொஸ்டின் நீங்க டெஸ்ட் அடிச்சு டவுட்டா இருக்கிறத நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? பிளஸ் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்ற மெத்தடுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல தான் சால்வ் பண்ணுவோம். அந்த ஷார்ட்கட்டுமே கூட நீங்க ஈஸியா கத்துக்கலாம். வீடியோ முழுசா பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி வட்டி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7500க்கு 8% 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். ஓகேவா? ஒரு அசல் நானா சொல்றேன். ஒரு அசல் 5000 ரூபாய். ஓகேவா? அசல் 5000 ரூபாய். ஒரு 10%க்கு 2 வருஷத்துக்கு வட்டி காண்க, தனி வட்டி காண்கன்னு கேள்வி கேட்கிறான். அசல் 5000, 10% 2 வருஷத்துக்கு வட்டி. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஎன்ஆர்ல எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? பிஎன்ஆர் பை 100, பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100 எல்லாம் போட வேணாம். நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா எண்ணையும் ஆரையும் பெருக்குங்க. ஓகேவா? 10 இன்ட்டு 2 20% எடுத்தா ஆன்சர். 10%ங்கிறது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 500. அதை 2ஆல பெருக்குனா ஒரு 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். 10% 500. அதை 2ஆல பெருக்குனா 20%. அப்ப 10% 500னா 2ஆல பெருக்குங்க பார்க்கலாம். அப்ப 1000. ஓகேவா? அதான் 20%. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000. ஆக்சுவலா உங்களுக்கு பர்சன்டேஜ் எடுக்கிறது சொல்லிக்கிறேன். 10%ன்றது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 2ஆல பெருக்குனா 20%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 4ஆல பெருக்குனா 40%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 7ஆல பெருக்குனா 70%. இப்போ 70% போட்டு நம்ம எப்படிலாம் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு இருக்கலாம் தேவையில்ல. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 7ஆல பெருக்குனா 70%. அவ்வளவுதான். அதுதான் நான் இங்க பண்றேன். 10 இன்ட்டு 2 20%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 2ஆல பெருக்குனா 20% வந்துடும். அப்ப 1000ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொன்னு 8000. ஓகேவா? 15%. 4 வருஷத்துக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்கறாங்க. இதையும் ரெண்டையும் பெருக்கலாம். 15 இன்ட்டு 4 60%. 60% எடுத்தா ஆன்சர். 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 10% 800. 10% 60%. 6ஆல பெருக்குனா 60%. அப்ப 10% 800 அப்படின்னா 6ஆல பெருக்குங்க பார்க்கலாம். 6 8 48. 2 0 தூக்கி அப்படியே போட்டா ஆன்சர். அப்ப 60% எவ்வளவுனா 4800. அவ்வளவுதான். சிம்பிள் தான். என்னையும் ஆரையும் பெருக்கு அதுக்கு பர்சன்டேஜ் எடுத்தா ஆன்சர் வந்துடும். புரியுதா? இதே தான் நம்ம இப்ப இங்க பண்ண போறதுமே இதே தான். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 7500க்கு 8%. 7500 8%. 1 வருஷம் 6 மாசம். 1 வருஷம் 6 மாசம்னா எத்தனை? 1.5 வருஷம் சொல்றான். 1 வருஷம் 6 வருஷம்னா 1.5 வருஷம். 1.5 நம்ம என்ன செய்யலாம்? 1.5 2 2 2 1 3 பை 2. அப்ப 8 இன்ட்டு 3 பை 2. இதையும் பெருக்கு. அவ்வளவுதான். இது அடிச்சா என்ன இருக்கும்? 4 இருக்கும். 4 இன்ட்டு 3 12. 12% எடுத்தா ஆன்சர். 12% எடுத்தா ஆன்சர். 1%னா ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. அதை 12ஆல பெருக்குனா 12%. 75 இன்ட்டு 12 வந்தா ஆன்சர். 1075 750. 1075 750. 275 150. அப்ப 750 ஒரு 150 900 ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 900. அவ்வளவுதான். புரியுதா? சரி, 1.5 வருஷம் அப்படின்னா 3 பை 2 அதை 8ஆல பெருக்குனா ஆன்சர். வருஷத்தையும் பர்சன்டேஜையும் பெருக்கி போய் அசல் அந்த பர்சன்டேஜ் தனி வட்டி வந்துடும். அவ்வளவுதான். புரியுதா? சரி, பிஎன்ஆர்ல போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா சிம்பிளா டைம் சீக்கிரம் முடிக்கலாம். சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 15 18 27 ஆகிய ஆள் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த 4 நம்பராலையும் வகுப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 12ஆல வகுப்படணும், 15ஆல வகுப்படணும், 18ஆல வகுப்படணும், 27. இந்த 4 நம்பராலுமே இங்க இருக்கிற நம்பர்லாம் வகுப்படணும். வகுப்பட நம்பர் தான் இங்க இருக்கணும். அதுல பெரிய நம்பர் என்னன்னு கேக்குறான். நம்ம என்ன பண்ணா 12ஆல வகுப்படணும்னா எப்படி பாக்குறது? நம்ம இதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நார்மல் ஃபார்முலாலாம் போட வேணாம். ஈஸியா சால்வ் பண்ணலாம். டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூலை வச்சு இது வராதுன்னு அடிச்சா ஆன்சர் வந்துடும். பார்க்கலாமா? இப்ப இந்த 12 பிரிச்சோம்னா 3 4 12. ஓகேவா? 5 பிரிச்சா 3 5 15. 8 பிரிச்சா 18 பிரிச்சா 2 9 18. இதே மாதிரி எல்லா நம்பரையும் செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 12 பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 3 4 12. இப்ப 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்தா 12ஆல டிவைட் ஆகணும்னா 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாரு. அப்பதான் மொத்த நம்பருமே 4ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆனா மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப லாஸ்ட் 2 நம்பர் 90 4ஆல டிவைட் ஆகல அப்படின்னா இது டிவைட் ஆகாது. மொத்தமாவே டிவைட் ஆகாது. 60 4ஆல டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இங்க 20 4ஆல டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும்.
70 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப மொத்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகாது. அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் ஆச்சு, லாஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் ஆச்சு. வேற எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜிக் நம்பர்னு சொல்லலாம். இதுல பிரிக்கிறதுலயே எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 9 4 8. இப்ப 3 இதுல 3 இருக்குதா, இருக்கு. 9 இருக்கு, 4 இருக்கு, 8 இல்ல. இப்ப நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணலாம், 8 இல்ல. இப்ப 3 9 4 மட்டும் யூஸ் பண்ணி பாரு, மேக்ஸிமம் அதுல ஆன்சர் வந்துடும். இப்போ 9 பாரு பார்க்கலாம். 9ஆல டிவைட் ஆகுதுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா கூட்டுத்தொகை 9 மடங்கா இருக்கும். கூட்டுத்தொகை 9 மடங்கா இருக்கும். கூட்டி பார்க்கலாமா? 9 4 13, 13 6 19. 9 மடங்கா 19 இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் என்னவா ஆகாது, டிவைட் ஆகாது. கீழே இருக்கிற ஆப்ஷன் பாரு, 9 7 16, 16 2 18. 18ன்றது 9 2 18. அப்ப டிவைட் ஆகுமா? அப்ப இதுதான் ஆன்சர். இந்த நம்பரால டிவைட் ஆகிறது தான் ஆன்சர், வேற எதுவுமே இல்லை. இதால டிவைட் ஆகுமா செக் பண்ணா போதும். இதுக்கு பேர் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூலை வச்சே போட்டுடலாம். நீ இதுல எல்லாம் வேற ஏதாவது இந்த மெத்தட் ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சுன்னா எங்க தெரிஞ்சாலும் கிடைக்காது. எல்லாமே சொல்யூஷன் ஒரு பேஜுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. வகுத்தல் போடு, பெரிய நம்பர் இது, அதுல வகுத்து கடைசியா கொண்டு போய் மைனஸ் பண்ண அது இதுன்னு போட்டிருப்பாங்க. அதை போட்டோம்னா டைம் வேஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வேஸ்டா போகும். ஓகேவா? அதுல போடாத டிவைட் அண்ட் ரூல் ஈஸியா கத்துக்கோ. ஈஸியா கத்துக்கிட்ட அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தா அப்படின்னா ஈஸியா டிவைட் அண்ட் ரூல கத்துக்கிட்டே அழகா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து மூணாவது கொஸ்டின். சுழற்றப்பட்ட கனசதுரத்தின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவன் என்ன கேள்வி கேட்கிறான்னா இந்த டாட்டுக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்கிறான். மேலே டாட் மேல இருந்துச்சுன்னா எது கீழே இருக்கும், அதாவது டாட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது என்ன, எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறான் அந்த ரவுண்டுக்கு. ஓகேவா? நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட இருக்கிறது எதிர்பக்கமா வராது. கூட இருக்கிறது எதிர்பக்கமா வராது. இந்த ரவுண்டு எங்க இருக்கோ அந்த டயக்ராம்ல கூட இருக்கிற நம்பர்லாம் எதிர்பக்கமா வராது. இப்ப ரவுண்டு இங்க இருக்கா, ரவுண்டோட கூட முக்கோணம் இருந்துச்சுன்னா முக்கோணம் எதிர்பக்கமா வராது. ஏன்னா இது சைடுல இருக்கு. அவன் கேட்கறது இந்த சைடுனா ஆப்போசிட் சைடு இதுன்னு கேட்கிறான். கூட இருக்கிறது எதிர்பக்கமா வராது. அப்ப முக்கோணம் எதிர்பக்கமா வராது. இங்க மேல ஐங்கோணம் 1 2 3 4 5 ஐங்கோணம் இருக்கா, ஐங்கோணம் எதிர்பக்கமா வராது. ஐங்கோணம் எங்க இருக்கு, ஐங்கோணம் எதிர்பக்கமா வராது. இங்க ரவுண்டுல டைமண்ட் 1 இருக்கா, இந்த டைமண்ட் எதிர்பக்கமா வராது. சதுரம் இங்கடா இதுலயே இல்ல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்டோட எதிர்பக்கம் சதுரம். அவ்வளவுதான். புரியுதா? கூட இருக்கிறது எதிர்பக்கமா வராது. அதை வச்சு எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் இந்த டயக்ராமை பொறுத்தவரை. சரி, இது மூணாவது கொஸ்டின். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து நாலாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அறிக்கை முடிவுகள் கொடுத்திருக்காங்க. எங்கள் காரினை ஓட்டி செல்வதற்கு எனது கை சரியாக இல்லாத காரணத்தால் என்னுடைய கணவர் என்னை ஹட்சன் ஷாப்பிங் மாலிற்கு அழைத்து செல்வார் என எக்ஸ் என்பவர் ஒய்யிடம் கூறினார். என்னுடைய கணவர் என்னை ஹட்சன் ஷாப்பிற்கு அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. யார்? மனைவி சொல்றாங்க. அப்ப எக்ஸ் என்பவர் யாரு? மனைவி யாருக்கிட்டே சொல்றாங்க. இந்த ஒய்ன்றது யாரோ தேர்ட் பர்சன். ஓகேவா? அவங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், திருமணம் ஆனவங்களா இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனா தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்றாங்க. மனைவி தான் சொல்றாங்க. இந்த கூற்றை வச்சு இப்ப கீழே இருக்கிற முடிவை நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ் என்பவர் ஹட்சன் ஷாப்பிங் மாலுக்கு நடந்து செல்ல மாட்டார். அவங்க கார் அவங்க கார் ஓட்டுறவங்க தான். ஓகேவா? கை சரியில்லாத காரணத்தால அவங்க ஓட்டல. அவங்களுக்கு கைதான் சரியில்லையா, கார் சரியில்லாம இருக்குமா இல்லைன்றதான் சொல்லல. ஓகேவா? அவங்க நடந்து செல்லவில்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை நடந்து முடியாம போகாம கூட இருக்கலாம். அவங்க உண்மையான கார் சரியில்லாம கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால அவங்க நடந்து செல்வார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. செல்ல மாட்டான்றது ஆன்சர் ரைட்டா தான் இருக்கும். அடுத்து எக்ஸ் என்பவர் மனைவின்னு சொல்லி இருந்திருக்காங்க அங்க மேல. ஓகேவா? எனது கணவர்னு சொல்லி இருந்திருப்பாங்க அந்த இதுல கண்டிஷனை பொறுத்தவரை. அப்ப எக்ஸ் என்பவர் திருமணமானவர்னா சரிதான். ஒய் திருமணமானவரான்னு கேட்கிறான். ஒய் ஒரு தேர்ட் பர்சன். அவன் யாருன்னே தெரியாது. ஆனா அப்ப என்னன்னு தெரியாது, திருமணம் ஆனவனா ஆகலன்னு தெரியாது. திருமணம் ஆனவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மூணாவது கண்டிஷன் தப்பு. முதல் 2 சரி, மூணாவது கண்டிஷன் தப்பு. நாலாவது கண்டிஷன் எக்ஸிற்கு கார் ஓட்டுவது எப்படி என தெரியும். ஆமா தெரியும். அவங்களுக்கு கை சரியில்லாதனால என்ன பண்ணிருக்காங்க, கணவர் கூட்டிட்டு போறாங்க அவங்க ஹட்சன் ஷாப்பிங் மால் இருக்கு. அப்ப இவங்களுக்கு கார் ஓட்டுவது எப்படின்னு தெரியும். அப்ப ஆன்சர் 1 2 4 சரி, 3 தப்பு. 1 2 4 சரி, 3 தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 4 சரி. இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வரும். ஓகேவா? நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். 1 2 4 மட்டும் பின்பற்றுகிறது அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து அஞ்சாவது கேள்வி ஒரு சிலாஜிசம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அஞ்சாவது கேள்வி ஒரு சிலாஜிசம் கொடுத்துருக்காங்க. அனைத்து சுக்கிரனும் புதன்கள்
சுக்கிரனும் என்னன்னு சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கள் அப்படின்னு சொல்றான். அனைத்து சுக்கிரனும் புதன்கள். அடுத்து சில வியாழன் சுக்கிரன். இதுல டயக்ராம் வரைய முடியுமான்னு கேட்டா இப்படிதான் டயக்ராம் வரையணும். ஓகேவா? சில வியாழன் என்னவா இருக்குது, சுக்கிரன்ல லைட்டா டச் ஆகணும். சில வியாழன் சுக்கிரன். சரி, அடுத்து அனைத்து புளூட்டோவும் வியாழன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனைத்து புளூட்டோவும் என்னவா இருக்குது, வியாழனா இருக்குது. புளூட்டோ வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அனைத்து புளூட்டோவும் என்னவா இருக்குன்னா வியாழன். அவ்வளவுதான் டயக்ராம், மூணையும் வரைஞ்சாச்சு. இப்ப கீழே இருக்கிற முடிவு பாக்குறோம். அனைத்து புளூட்டோவும் புதன். இந்த புளூட்டோ வந்து இங்க எல்லா புளூட்டோவும் புதன் சொல்ல முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் கூட்டுரு தப்பு. ரெண்டாவது கூட்டுரு சில புளூட்டோவும் புதனும் டச்சே ஆகல. ரெண்டாவது கூட்டுருவோம் தப்பு. சில புதன் வியாழன். சில புதன் வந்து இந்த இடத்துல சுக்கிரனை போடும் போது புதனும் என்ன ஆகுது, டச் ஆகுது. அப்ப சில புதன் வியாழன்றது சரி. அடுத்து அனைத்து வியாழனும் புதன். எல்லா வியாழனும் புதன்குள்ள இருக்குன்னு சொல்றான், தப்பு. அப்ப ஆன்சர் என்ன, 3 மற்றும் பின்பற்றுகிறது. முடிவு 3 மற்றும் பின்பற்றுகிறது. ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? 5வது क्वेश्चन ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, அடுத்து 6வது क्वेश्चन. 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 ஏதோ ஒரு விகிதத்தில் ஒன்றுபட்டுள்ளன, 1 மட்டும் வேறுபட்டுள்ளது. குரூப்ல டூப்பு. 4 பேத்துல வித்தியாசமானவங்க என்ன அப்படின்னு கேட்கிறான். இது சிம்பிளா இருக்கிற क्वेश्चन தான். பேனா எழுதுறது, பென்சில் எழுதுறது, சாக்குன்னு சொல்லியிருக்கான். அதுவும் என்னதான் எழுதுறது. பேப்பர்ன்றது யூஸ் பண்றது, எழுதுறதுக்கு பயன்படுத்தும் பொருள் அது. ஓகேவா? இதெல்லாம் எழுதுகோல். பேனா, பென்சில், சாக்குன்றது எழுதுகோல். அப்ப இது 3 ஒன்றுபட்டுருது. வித்தியாசமா வேறுபடுது எதுன்னு கேட்டா பேப்பர். ஓகேவா? ஆன்சர் பேப்பர். அடுத்து 7வது கேள்வி பாரு. இந்த 7வது கேள்வியில ஒன்னே ஒண்ணு அவன் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இந்த நம்பரை பிரிச்சு கொடுக்காம கொடுத்துருப்பான். ஓகேவா? நம்ம பிரிப்போம். கம்ப்யூட்டர் COMPUTER பிரிக்கிறத மட்டும் கரெக்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இப்ப சிக்கு வந்து 3, ஓன்றது 11, எம்ன்றது 9. இந்த இடத்துல நமக்கு என்ன டவுட் ஆகும்னா, வெறும் ஓன்றது 1 வச்சு எம்ன்றது 19 கூட வச்சிருக்கலாமே. இந்த மாதிரி நீ போட்டு பார்த்துதான் ஆனா கரெக்டா நம்ம எழுத முடியும். இதை மட்டும் கரெக்டா பிரிச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. ஓன்றது 11, எம்ன்றது 9, பின்றது 12. அடுத்து யூன்றது 6, டி 7, இ வந்து 2, ஆர் 18. கம்ப்யூட்டரை இப்படி பிரிச்சு எழுதிருக்காங்க அதுல. அடுத்து ஹோம் HOM, போன் PHONE, போன் PHONE. ஓகேவா? போன் என்னன்னு சொல்லியிருக்கான், 12, 5, 11, 14, 2. இப்ப மேல இருக்கிறது கீழே இருக்கிறது சமமா இருக்கா? E2. ஓகேவா? இங்க O11, இங்கேயும் O11. அப்ப அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், மதர் என்ன, MOTHER என்ன. சேம் இங்க இருக்கிறத அப்படியே எழுத போற. எம்மோட லெட்டர் என்ன, 9. ஓட லெட்டர் என்ன, 11. டியோட லெட்டர் என்ன, 7. ஹச்சோட லெட்டர் என்ன, 5. டியோட லெட்டர் என்ன, 2. ஆரோட லெட்டர் 18. அப்ப ஆன்சர் 9, 11, 7, 5. 9, 11, 7, 5ல இதுதான் இருக்குது. மீதி எல்லாம் இங்க 71, 21, 25 இதுல இருக்குது. 9, 11, 7, 5. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 7வது क्वेश्चन ஆன்சர் டி ஆப்ஷன். 7வது क्वेश्चन ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 8வது क्वेश्चन. 3/4 உருவாக்க 15/19 என்ற பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி இரண்டிலும் இருந்து எந்த எண் கழிக்க வேண்டும்? 15/19. இதுல தொகுதி எதுனா மேல, தொப்பி மேல, பகுதி பாதம் கீழே. இது தொகுதி, இது பகுதி. இதுல இருந்து ஏதோ ஒரு நம்பரை, ரெண்டுலயுமே இருந்து ஒரு நம்பரை கழிக்க போறோம். எந்த நம்பரை கழிச்சா நம்மளுக்கு 3/4 உருவாகும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் கழிச்சு பாக்குறேன். 6 கழிச்சு பாக்குறேன். 2 நம்பர்ல இருந்து 6 கழிச்சா 15ல இருந்து 6 கழிச்சா 11. சாரி, 6 கழிச்சா 9. ஓகேவா? 15ல இருந்து 6 கழிச்சா 9. 19ல இருந்து 6 கழிச்சா 13. 9/13ன்றது 3/4க்கு வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 2வது ஆப்ஷன் பாக்குறேன். 3 கழிக்கிறேன். 15ல இருந்து 3 கழிச்சா 12 கிடைக்கும். 19ல இருந்து 3 கழிச்சா 16 கிடைக்கும். இப்ப மேலையும் கீழையும் 4ஆல டிவைட் பண்றேன். 4, 3, 12, 4, 4, 16. ஆன்சர் 3/4 வந்துருச்சா? ஒரு ஆப்ஷனே கழிச்சு எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். அப்ப 8வது क्वेश्चन ஆன்சர் பி ஆப்ஷன். 8வது क्वेश्चन ஆன்சர் பி ஆப்ஷன். சரி, அடுத்த क्वेश्चन 9வது क्वेश्चन. ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? BC
பிசி ஆகியோர் சகோதரர்கள். பியும் சியும் சகோதரர்கள். சகோதரர்கள்னா ஆண்கள்ன்றனால நான் ஒரு சதுரம் போட்டுக்கிட்டேன். பெண்களா இருந்தா ரவுண்டு போட்டுருப்பேன். ஏ என்பவர் சியின் சகோதரி. ஏ என்பவர் யாருன்னா சியோடைய சகோதரி ஏ. சகோதரினால நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஏ என்பவர் சியின் சகோதரி. அடுத்து ஓ என்பவர் டியின் மகள். டிஏ கொடுக்கல, ஓவும் கொடுக்கல. ஓகேவா? சரி, நம்ம இந்த லைனை மட்டும் நம்ம போடுவோம். ஓ என்பவர் டியின் மகள். இந்த லைனை நான் போடல, அதனால நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் சார். கடைசியா இருக்கிறத வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? கடைசியா இருக்கிறத பார்க்கலாம். மறுபடியும் டி என்பவர் பியின் மனைவி. பியின் மனைவி யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா டியை சொல்லியிருக்காங்க. பியின் மனைவி டி. ஓகேவா? அடுத்து இ என்பவர் ஏயின் தாய். ஏயின் தாய் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இ. இ என்பவர் ஏயின் தாய். மற்றும் இ என்பவர் ஏயின் தாய் மற்றும் எஃப் இன் மனைவி. அடுத்து என்ன சொல்றேன்னா எஃப் உடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட், அதாவது இவங்க வந்து அம்மாவா இருந்தாங்க, இவங்க என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. இவங்க அப்பா ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து அந்த விட்ட லைனை இப்ப பார்க்கலாம். ஓ என்பவர் டி இன் மகளா? ஓ என்பவர் டி இன் மகள். அந்த லைனை போட்டேன். டி போட்டனால டியை போட்டேன். இப்ப கேள்விக்கு ஆன்சர் தரேன். டயக்ராமா போட்டு கேள்வி பாக்குறேன். ஓ என்பவர் எஃப்க்கு என்ன உறவு? கடைசியா இருக்கிற ஓ என்பவர் மேல இருக்கிற எஃப்க்கு என்ன உறவு? இந்த எஃப்க்கும் ஈக்கும் ரெண்டு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பசங்க பொண்ணு. ஓகேவா? எஃப்க்கும் ஈக்கும் பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிசிஏ. இந்த பிக்கு திருமணம் ஆகி அவங்களுடைய மனைவியோட பையன் தான் இவங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும் அப்படின்னா எஃப் உடைய மகனின் மகள். மகனின் மகள் அவன் என்னன்னு கொடுத்துருக்கான்? மகனுடைய மகள். இங்க இருக்கு பாரு, எஃப் உடைய. ஓ என்பவர் எஃப்க்கு என்ன உறவு? ஓ என்பவர் எஃப்க்கு மகனுடைய மகள், அதாவது பேத்தி அப்படின்னு தான் பார்க்கலாம். இல்ல மகளுடைய மகள் கிடையாது, மகனுடைய மகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. மகளுடைய அம்மாவின் தந்தை தப்பு. ஓகேவா? ஓ என்பவர் எஃப்க்கு அம்மாவின் தந்தைலாம் வராது, மகனுடைய மகள். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். 9வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஒரு சுருக்கு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல பார்க்கலாமா? ஒய் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டான். ஒய் இருக்கிற இடத்துல 5 அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்கறான். ஒய் இருக்கிற இடத்துல 5 அப்ளை பண்ணலாமா? 5 கியூப் 125, 5 ஸ்கொயர் 25. 125ல இருந்து 25 போச்சுன்னா 100. 100 ரூட் எடுத்து பார்க்கலாம். 125ல 5 25 போச்சுன்னா 100. 100 ரூட் எடுத்தா 10. அப்ப வெளியில ஆல்ரெடி 10 இன்ட்டு ஒய் இன்ட்டு 10 இருக்கு. ஒய்யோட மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 10 இன்ட்டு 5 இன்ட்டு 10, 10 5 50, 50 இன்ட்டு 10 500ன்னு வந்திருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 500. ஓகேவா? இது என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா ரூட் எடுக்கிற அவ்வளவுதான். உள்ள 5 அப்ளை பண்ற. 5 கியூப் 125, 5 ஸ்கொயர் 25. 125ல 25 போச்சுன்னா 100. 100 ரூட் எடுத்தா 10ன்னு வரும். நீ இந்த 10 இன்ட்டு இந்த ஒய்யோட மதிப்பு 5, 10 இன்ட்டு 5 இன்ட்டு இந்த டோட்டல் மதிப்பை நம்ம ரூட் 100ன்னு சொன்னோமா, அது ரூட் எடுத்தா 10. 3 பேருக்குன்னா 500 அப்படின்னு வந்துருக்கும். 10வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? 10க்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 11. சதுரங்கள், படத்துல உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். படத்துல எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4. 1 2 3 4. 4க்கு 4 இருக்கா? 4க்கு 4 இருந்துச்சுன்னா சமமா இருந்துச்சு அப்படின்னா சதுரங்களின் எண்ணிக்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஆன்சர் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. 16 9 25, 25 ஒரு 5 30. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இதுல நல்லா பெருசா இருந்துச்சுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபார்முலா மெத்தட்ல எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? இது கம்மியா இருந்தாலும் நான் அப்படியே ஸ்கொயர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். 1 4 5 9 16 15, 15 5 9 16 25, 25 ஒரு 5 30. அப்ப ஆன்சர் எத்தனை, படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படிங்கிறனா ஆன்சர் 30. 11வது கொஸ்டின் ஆன்சர் 30. சரி, அடுத்து 12வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் மார்க் கேட்கறேன், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 5 கியூப். 5 கியூப் எவ்வளோ? 125. அடுத்து 4 ஸ்கொயர் 16. இந்த ரெண்டையும் கூட்டினா 141. 125ஐயும் 16ஐயும் கூட்டு போகலாம். 6 5 11 1 ரிமைனிங் 1 4 141. அப்ப அதே மாதிரி எங்கேயும் பண்ணலாமா? 6 கியூப் 2 ஸ்கொயர். 6 கியூப் என்ன? 216. 2 ஸ்கொயர் 4, 216 ஒரு 4 220. சேம் அதே மாதிரி கீழே பண்ணலாமா? 7 கியூப் 343. 3 ஸ்கொயர் 9. 343ஓட 9 கூட்டினா
352. அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 352 ஏ ஆன்சர். ஓகேவா? சரி, நிறைய அந்த டயக்ராம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஈஸியா அடிக்கலாம். அதனாலதான் டெய்லி ஒரு டயக்ராம் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். டெய்லி டயக்ராம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உனக்கு எந்தெந்த வழியிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடும். அதனால கொஸ்டின் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம் நான் சொல்லி. சரி, அடுத்து ஒரு ஒரு அனாலஜி கொஸ்டின் உனக்கு கொடுத்துருக்காங்க. VMR ZIS, அடுத்து AKT என்ன? ஃபர்ஸ்ட் VMRனா ZIS, AKTனா என்ன அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி, B ஓட லெட்டர் 22, M ஓட லெட்டர் 13, R ஓட லெட்டர் 18, Z ஓட லெட்டர் 26, I ஓட லெட்டர் 9, S ஓட லெட்டர் கீழே இருக்கிற S ஓட லெட்டர் 19. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்காங்களோ சேம் அங்க பண்ணா போதும். 22ல இருந்து 4 கூட்டினா 26. இங்க 1 கேன்றது 11, டீன்றது 20. ஃபர்ஸ்ட் 4 கூட்டிருக்காங்களா? 22க்கும் 26க்கும் என்ன வித்தியாசம்னா 4. அப்ப இங்க 4 கூட்டினா அப்படின்னா 5 அப்படின்னு வந்துருக்கும். 5ஆவதோட லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஈல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் ஆகான பாரு இருக்கு. சரி, அடுத்து இங்க 13ல இருந்து 4 கழிச்சா 9. 13ல இருந்து 4 கழிச்சா ஃபர்ஸ்ட் கூட்டிருக்கான், அடுத்து கழிக்கிறான். 13ல இருந்து 4 கழிச்சா 9. அப்ப இங்க 11ல இருந்து 4 கழிச்சா 7. 11ல இருந்து 4 கழிச்சா 7. 7ஆவது லெட்டர் என்னன்னா G, 7G. ஓகேவா? T இங்க என்ன பண்ணிருக்கான்? 18, அடுத்த நம்பரே 19. அப்ப இங்க 20னா அப்ப அடுத்த நம்பரே 21. 21வது லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா U. அப்ப EGU ஆன்சர் EGU. 13வது क्वेश्चन ஆன்சர் D ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 14வது क्वेश्चन. 7 இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? இந்த क्वेश्चन வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அதாவது 1 முதல் 100 வரை உள்ள எண்கள்ல 7 எத்தனை முறை எழுதுவேன்னு கேட்டா அது வேற. ஓகேவா? 7 எத்தனை முறைன்னு கேட்டானா அது 20 நீ அடிச்சுடுவ. ஓகேவா? அது வேற. இது கேட்கறது என்னன்னா 7 இலக்கமா கொண்ட ஈரிலக்க எண் எத்தனை அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? அப்ப வெறும் 7 எழுத முடியாது. ஏன்னா ஈரிலக்கம் தான் கேட்கிறானா. 17, 27, 37, 47, 57, 67, 70 இங்கிட்ட எழுதுறேன். ஓகேவா? 87, 97, நடுவுல இருக்கிற 70 இங்க எழுதுறேன். 70 இங்க வரும், ஏன்னா 7 யூஸ் பண்றான். ஓகேவா? 7 இலக்கமா ஏதாவது ஒரு இலக்கமா கொண்ட ஈரிலக்கம் கேட்கறான். 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. இது எல்லா இடத்துலயும் 7 ஒரு இலக்கமா இருக்கிற ஈரிலக்க எண். எத்தனை தடவை நம்பர் யூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டா இது ரெண்டையுமே நம்ம 2 டிஜிட்டா எடுத்துக்கலாம். இது ஆனா ஒரே ஒரு நம்பரா தான் எடுக்கணும். அவன் என்ன கேட்கறான்? 7 இலக்கமாக கொண்ட எண்கள் எத்தனை உள்ளன? இது ஒரே ஒரு நம்பர் தான். எத்தனை தடவை 7 யூஸ் பண்ணு கேட்டாங்கன்னா இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல நீ யூஸ் பண்றது 1 தான் கவுண்ட் பண்ணணும். இப்ப கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அப்ப ஆன்சர் 7 இலக்கமாக கொண்ட எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 18. அதுவே 1 முதல் 100 வரை 7 எத்தனை முறை எழுதப்படுதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் நானா சொல்றேன் எக்ஸ்ட்ரா கொஸ்டின். 1 முதல் 100 வரை 7 எத்தனை முறை எழுதுறானா எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம்? இங்க ஒரு 7 எழுதலாம். அப்ப 18ன்றது 19 மாறும். இந்த இடத்துல 77 இன்னொரு தடவை 7 யூஸ் பண்றாங்களா? இப்ப 19 + 1 20. அப்ப 1 முதல் 20 வரை 7 எத்தனை முறை யூஸ் பண்றாங்கன்னா ஆன்சர் 20. ஓகேவா? அதுவே ஈரிலக்க எண்ணுல 7 எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறனா 18. அவ்வளவுதான். இந்த வந்து 77ன்றத 2 நம்பரா எடுக்க முடியாது, ஒரே ஒரு நம்பரா தான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால ஒரு தடவை தான் நம்ம எடுத்துருவோம். 7 விட்டுட்டோம் அதுல. அவ்வளவுதான். இப்ப இதுக்கான ஆன்சர் 18. சரி, அடுத்து 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன். உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? அதாவது இதுல படிச்ச ஆண்களுக்கும் படிச்ச பெண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அதான் கேள்வி. படிச்சவங்க உனக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க லிட்ரேட் மேல், லிட்ரேட் ஃபீமேல். லிட்ரேட்னா படிச்சவங்க, லிட்ரேட்னா படிச்ச, லிட்ரேட் மேல் அப்படின்னா படிச்ச ஆண்கள், லிட்ரேட் ஃபீமேல்னா படித்த பெண்கள். இல்லிட்ரேட் அப்படின்றது படிக்காத, ஃபீமேல்ன்றது பெண்கள். இல்லிட்ரேட் ஃபீமேல்னா படிக்காத பெண்கள், இல்லிட்ரேட் மேல் அப்படின்னா படிக்காத ஆண்கள். புரியுதா? சரி, இது மட்டும் அதுல கொடுத்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். சரி, இதுல லிட்ரேட் மேல் அவன் என்ன கேட்கிறான்? படித்த ஆண்களுக்கும் படித்த பெண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்கிறாங்களா? நம்ம கொஸ்டின்ல உள்ள போட வேணாம். படித்த ஆண்கள் எத்தனை? 35%. படித்த பெண்கள் எத்தனை? 33%.
ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நீ டைரக்டா இங்கேயே பார்த்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன 2%. 2% டோட்டல் நம்பர்ல 2% பார்த்தா ஆன்சர். அப்ப டோட்டல் பர்சன்டேஜ்ல 2% என்ன கொடுக்குறான் மொத்தம் இங்க என்ன இருக்குன்னு டிஜிட் எடுக்கிறேன் 250 ஒரு 3 0 இருக்கு. 2% எப்படி பாக்குறது 1%ன்றது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற இது 1%. 1% ரெண்டாவது இருக்குன்னா 2%. அப்ப 2500 ரெண்டாவது இருக்குன்னா 5000. 5000ன்றதா 2%. அப்ப ஆன்சர் 5000. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் 5000 சி ஆப்ஷன். ஓகேவா? படித்த ஆண்களுக்கும் படித்த பெண்களுக்கும் வித்தியாசம் தான். டைரக்டா பர்சன்டேஜா வித்தியாசம் பார்த்துரும். கூடுதல் சராசரி என்ன கேட்டாலும் நீ இங்கேயே முடிச்சுட்டு கடைசியா போய் டோட்டல்ல கைவை ஒவ்வொன்னா பார்த்துட்டு கடைசியா போய் கூட்டினா டைம் வேஸ்ட். ஓகேவா? மைய கோணம் ஒன்னு சர்க்கிளை வச்சு மைய கோணம் கேட்பான், சராசரி கேட்பான், கூடுதல் கேட்பான், வித்தியாசம் கேட்பான், அதிகரிப்பு சதவீதம், குறைவு சதவீதம் சொல்லிட்டு ஒரு 9 டைப் கேட்கலாம். அவ்வளவுதான் மாத்தி மாத்தி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா ரேஷியோ கேட்பான், படித்த ஆண்களுக்கும் படித்த பெண்களுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன, இந்த மாதிரி ரேஷியோ கேட்பான். அவ்வளவு ஒரு 9 டைப் இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா? சரி, நம்ம அடுத்த மாடல்ல பார்க்கலாம். அடுத்து முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க 3 கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஓகேவா? முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க மேல இருக்கிறது இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 5 பவர் இங்க ரூட்ல உள்ள என்ன இருக்கு 3 இருக்கா, அந்த 3 1/3 அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்து 4 பவர் மேல என்ன இருக்கு 1/9. 3 பவர் அதுக்குள்ள இருக்கிறது 1/6. அடுத்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இந்த 3 9 6 இதுக்கெல்லாம் எல்சியம் பாக்குறேன். இந்த 3 9 6 இதுக்கெல்லாம் எல்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18. அப்ப 18 எல்சியம் பார்த்து ஒவ்வொரு நம்பர் கூடயும் பெருக்கணும். அவ்வளவுதான். இப்ப பெருக்கு பார்க்கலாம். 3 இது அடி 6 3 18. அப்ப மீதி என்ன இருக்கும் 5 பவர் 6 அப்படின்னு இருக்கும். இங்க 9 அடிச்சா 2 ஒரு 2 9 18. அப்ப இங்க என்ன இருக்கும் 4 ஸ்கொயர்னு இருக்கும். இங்க அடிச்சா 6 3 18. அப்ப இங்க என்ன இருக்கும் 3 கியூப்னு இருக்கும். இங்க 4 ஸ்கொயர் 16 3 கியூப் 27. 5 பவர் 6 அப்படின்றது 5 ஸ்கொயர் 25. அப்ப 25 × 25 இது என்ன எழுதலாம் 5 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் 25 × 25 625 × 25 3000 சம்திங் போ. ஓகேவா? நமக்கு அது தேவையில்லை. இறங்கு வரிசையில கேட்கிறான். சின்ன நம்பர் எது இது சின்ன நம்பர், அடுத்த சின்ன நம்பர், அடுத்து இது. அவன் இறங்கு வரிசை கேட்கறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெருசு எழுதணும். அவன் இறங்கு வரிசை கேட்கறான் ஃபர்ஸ்ட் பெருசு. ஃபர்ஸ்ட் பெருசு எது இந்த 5 பவர்ல இருக்கிறதா ஃபர்ஸ்டா இருக்கிறது. அப்ப அந்த 5ல இருக்கிறது ஃபர்ஸ்ட். 5ல இருக்கிறது ஃபர்ஸ்டா எங்க இருக்கு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பெருசு இறங்கு வரிசைனா ஃபர்ஸ்ட் பெருசா இருக்குது. அடுத்து ரெண்டாவதா பெருசா இருக்குது. ரெண்டாவதா பெருசா இருக்கிறது உள்ள இருக்கிறது 3 எங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. இறங்கு வரிசைனா இது ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறது ரெண்டாவது நடுவுல இருக்கிறது மூணாவது தூக்கி போட ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, அடுத்து இது 16வது கொஸ்டின். அடுத்து 17. ஒரு குறிப்பிட்ட குறியாக்க மொழியில் டீச்சர் என்பதை மாத்தி எழுதியிருக்காங்க. ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? TEACHER டீச்சர் என்பதை என்ன எழுதிருக்காங்க TFCFLJX. அடுத்து கேட்சர் என்பதை என்னன்னு எழுதலாம் CATCHER என்னன்னு எழுதலாம் அப்படின்னா கேள்வி. இதை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிருக்கான்னு கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் போடலாம். ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்ப்போமா? சரி, டீக்கு டி அந்த லெட்டரை அப்படியே எழுதிருக்கான். அப்ப நீ சீனா சிய தூக்கி அப்படியே எழுதலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே எழுதிருக்கான். அடுத்த லெட்டர் என்ன எழுதிருக்கான் ஈயோட அடுத்த லெட்டர் எஃப். அப்ப ஏவோட அடுத்த லெட்டர் பி. இங்க ஏனா பியை விட்டு சி எழுதிருக்கான். ஃபர்ஸ்ட் அதே லெட்டர் இங்க அடுத்த லெட்டர் இங்க ஒரு லெட்டர் விட்டு. அப்ப இங்க ஒரு லெட்டர் விட்டுனா டி யூ விட்டு வி அப்படின்னு இருக்கும். சிபிவில 2 இருக்கு. சிபிவி அதே அடுத்த லெட்டர் எஃப் கொடுத்துருக்கான். நம்மளும் பார்க்கலாம். இங்க சீனா டி இ விட்டு எஃப். அதாவது இது அதே லெட்டர் இது அடுத்த லெட்டர் ஒரு லெட்டர் விட்டு 2 லெட்டர் விட்டு 3 லெட்டர் விட்டு 4 லெட்டர் விட்டு 5 லெட்டர் விட்டு போறான். ஓகேவா? அச்சுனா அச்சு ஐ ஜே கே விட்டு எல். ஈனா எஃப் ஜி ஹச் ஐ 4 லெட்டர் விட்டு ஜே. ஆர்னா எஸ் டி யூ வி டபிள்யூ 5 லெட்டர் விட்டு எக்ஸ். சேம் அதே மாதிரியே போறான். இங்க நம்ம அதே லெட்டர் போட்டோம். அடுத்த லெட்டர் ஒரு லெட்டர் விட்டு கீழே 2 லெட்டர் விட்டு போலாமா? சீனா டி விட்டு எஃப். அடுத்து அச்சுனா ஐ ஜே கே 3 லெட்டர் விட்டு எல். அப்ப சிபிவி எஃப்எல் அதுல ஸ்டார்ட் ஆகுது. இது 2 தான் இருந்துச்சு. இங்க சிபிவி எஃப் எல்லா ஜேவா எல் நம்ம அதை பாத்துறோம். அப்ப ஆன்சர் நம்ம முழுசா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஆன்சர் இங்கே எடுத்துடலாம்.
17வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏ ஆப்ஷன். 17வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். இல்ல நான் முடிச்சதான் பாக்கலன்னா பாத்துக்கோ. இங்க 3 லெட்டர் விட்டுருக்காங்களா? அடுத்து ஈனா, அடுத்து 4 லெட்டர் விடு. ஈனா எஃப் ஜி ஹச் ஐ, அடுத்து என்ன இருக்கும்? ஜே இருக்கும். ஜே இருக்கா? அடுத்து ஆர்னா இங்க 5 லெட்டர் விடணுமா? ஆர்னா எஸ் டி யூ வி டபிள்யூ, அப்ப ஆருக்கு எக்ஸ், கடைசியா எக்ஸ். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சிபிவி எஃப்எல் ஜேஎக்ஸ். ஓகேவா? சரி, இது 17வது கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின். ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 20% குறைவாக இருந்தால் ஒரு ரேஷியோவா கிரியேட் பண்ணிக்கும். ஏயுடைய சம்பளம் பியின் சம்பளத்தை விட 20% குறைவா இருக்கு. பியின் சம்பளத்தை விட 20% குறைவு. பி 100 இருந்தா ஏ 80 இருப்பான். இதை விட 20 கம்மியா இருக்கா? பி 100 ஏ 20. ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பியின் சம்பளம் ஏ விட எத்தனை சதவீதம் அதிகம், அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கறான். பியை விட ஏ எத்தனை அதிகமா இருக்குன்னு கேட்டா அதிகரிப்பு சதவீதம் ஃபார்முலா, குறைவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா குறைவு சதவீதம் ஃபார்முலா போட்டா போதும். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை சுருக்கு பார்க்கலாம். 0 0 கேன்சல். ரெண்டாவது அடிச்சனா 4 4 2 8 5 2 10 ரேஷியோவா சுருக்கிக்கிட்டேன். அவன் என்ன கேட்கறான்? ஏ பியை விட ஏ எத்தனை சதவீதம் அதிகம் கேட்கறானா? அதிகரிப்பு சதவீதம். அதிகரிப்பு சதவீதத்துக்கு ஃபார்முலா, அதிகரிப்பு சதவீதத்துக்கு ஃபார்முலா டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. இது டிஃபரன்ஸ் என்ன? 1, சிறிய நம்பர் என்ன? 4 இன்ட்டு 100. 4 அடிச்சா 25. ஆன்சர் அவ்வளவுதான், 25%. அதுவே குறைவு சதவீதம் கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்ட்டு 100. ஒரு ரேஷியோ கொடுப்பான், அவன் கொடுக்கிற பர்சன்டேஜ் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதிகரிப்பு சதவீதம் என்ன, குறைவு சதவீதம் என்ன, அந்த ரேஷியோ சுருக்கிக்கிட்ட அப்படின்னா நீ அந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். புரியுதா? சரி, அடுத்து இது 18வது கொஸ்டின். அடுத்து 19வது கொஸ்டின் ஒரு சுருக்குகை கொடுத்துருக்கான். ஓகேவா? சுருக்குகை பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன செய்யணும்? போர்ட்மாஸ் ரூல் படி பெருக்கல் வகுத்தல், அடுத்துதான் கூட்டல் கழித்தல். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கலாமா? 3 × 3 9, 4 + 9 -2. இப்ப 4 + 9 எவ்வளோ? 13. 13ல 2 போச்சுன்னா மேல 11 இருக்கும். அவ்வளவுதான். நடுவில் இருக்கிறத பெருக்கிக்கிட்டு அடுத்துதான் கூட்டல் கழித்தல பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா பண்ணணும். 3 - 2 ஏன்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸ். பின்றது பிராக்கெட், ஓன்றது ஆஃப், டின்றது வகுத்தல், எம்ன்றது பெருக்கல், ஏன்றது கூட்டல், எஸ்ன்றது கழித்தல். பெருக்கல் அதாவது பிராக்கெட், பெருக்கல், வகுத்தல், பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல், அப்படிதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? கீழே இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்ப்போமா? 3 2 போச்சுன்னா 1. அடுத்து 3 × 1 3 தான். 4 - 3 என்ன? ஆன்சர் 1. 11/1 ஆன்சர் 11 இருக்கும். அப்ப 19வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 19வது கொஸ்டின் ஆன்சர் ஏ. அடுத்து 20 ஒரு சுருக்குகை தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? எக்ஸ் டிவைடர் பைல 49 = 196 டிவைடர் பைல எக்ஸ். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பாரு. இங்கிட்ட கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. எக்ஸ் × எக்ஸ் x² = 49 × 196. இந்த x² அந்த சைடு போனாவா ரூட்டா மாறும். அப்ப 49 × 196 ரூட் எடுத்தா ஆன்சர். எப்படி ரூட் எடுக்கலாம்? பெருக்கிக்கலாம் ரூட் எடுக்க கூடாது. 49 எப்படி பிரிக்கலாம்? 7 × 7 49. 196 இருக்கா? அதை எப்படி பிரிக்கலாம்? 14 × 14 196. ரூட் எடுத்தா 2 7க்கு ஒரு 7 வெளியில, 14 இல்ல ஒரு 14 வெளியில. பெருக்குனா ஆன்சர் வரும். 10 7 70, 7 4 28, கூட்டா 98 ஆன்சரா இருக்கும். புரியுதா? சரி, அவ்வளவுதான். நம்ம 20 கொஸ்டின் நம்ம என்ன பார்த்துட்டோம்? கிரைம் சீரிஸ்ல பார்த்துட்டோம். இந்த டெஸ்டோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்ல இருக்கு. டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.